கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்திற்காக தேவன் நமக்கு அருளும் வாக்குத்தத்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 46ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏசாயா 46:4. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஆமென். இந்த புதிய மாதத்தின் வாக்குத்தத்தம் கர்த்தருடைய அன்பும் பாதுகாப்பும் விசுவாசத்துடன் அவர் அளிக்கிற உறுதியையும் வெளிப்படுத்துகிறது. யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் என்று நம்முடைய தேவாதி தேவன் வாக்களிக்கிறார். எத்தனை அன்பான தேவன் பாருங்கள். இந்த ஆண்டின் முதல் 2 மாதங்கள் கடந்து புதிய பருவத்திற்கு நம்மை அழைத்து செல்லும் நேரம் இது. இந்த மாதத்தில் தேவன் நம்மை வழி நடத்துவார், சுமப்பார், பாதுகாப்பார் என்று உறுதி அளிக்கிறார். அதற்கு முன் அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான், எனக்கு செவி கொடுங்கள். அங்க முன்னாடியே சொல்லிட்டார் இல்லையா, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவரது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் என்று வாக்களிக்கிறார். புரியுதுங்களா? தேவன் தமது ஜனங்களை அவர்களது வாழ்க்கையின் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை வழி நடத்துவார். நாம் முதிர்ந்தாலும் பலவீனம் அடைந்தாலும் அவர் எப்பொழுதும் நம்மோடு இருப்பார். முதல் வாக்குறுதி, முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் என்பது. 2வது வாக்குறுதி, நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். வயதாகி சக்தி குறைந்தாலும் தேவன் நம்மை கைவிட மாட்டார். மனிதர்கள் முதிர்வு காரணமாக பலவீனம் அடையலாம், ஆனால் தேவன் நம்மை சுமப்பவராக இருப்பார். 3வது வாக்குறுதி, நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும், அங்கதான் அண்டர்லைன், இனிமேலும் நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். எத்தனை அற்புதமான வாக்குத்தத்தம். தேவன் கடந்த காலத்தில் தம்முடைய ஜனங்களை நம்பிக்கையுடன் வழி நடத்தினார். அவருடைய பரிசுத்த சரித்திரத்தில் அவர் எப்பொழுதும் உண்மையானவராக இருந்து உதவி உள்ளார். இனிமேலும் நம்மை முன்பு போலவே அவர் தொடர்ந்து ஆதரிக்கிறார். எதிர்காலத்திலும் நாம் அவரின் பாதுகாப்பின் கீழ் இருப்போம். நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று உறுதி அளிக்கிறார். தேவன் நம்மை சுமந்து செல்லும் கருணையுள்ள தேவன். நான் எகிப்தியருக்கு செய்ததையும், நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்வதை யாத்திராகமம் 19:4 வாசிக்கிறோம். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் நம்மை நம்முடைய முதிர் வயதிலும் சுமந்து கொண்டு பாதுகாப்பார் என்று இந்த மாதம் நமக்கு வாக்களிக்கிறார். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்ற வேத சத்தியத்தின்படி நாம்
முதிர் வயதிலும் கனிதரும் பிள்ளைகளாய் புஷ்டியும் பசுமையுமான ஆரோக்கியத்துடன், அதாவது சரீர ஆரோக்கியம், ஆத்தும ஆரோக்கியம் நிறைந்தவர்களாய் இருப்போம் என்றும் வாக்களிக்கிறார். கர்த்தரின் வழியில் நடக்கிறவர்களுக்கு வயதானாலும் கர்த்தர் அவர்களை தாங்குவதால் அவர்களின் வாழ்வு செழிக்கும். முதுமை காலத்திலும் தேவன் அவர்களை விட்டுவிட மாட்டார். வாழ்க்கையின் சுமைகள் நம்மை பாதிக்கலாம், ஆனால் கர்த்தர் அவற்றை ஏற்றுக்கொள்வார். அவர் மேல் நம்பிக்கை வைத்தால் அவர் நம்மை நிலை நிறுத்துவார். அவர் நீதிமான்களை ஒருபோதும் விட்டுவிட மாட்டார். இதைத்தான் சங்கீதக்காரன், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபத்தில் குறிப்பிட்டுள்ளார். தேவன் நம்மை வெளிப்புறத்தில் மட்டுமல்ல, உள்ளாகவும் புதுப்பிக்கிறார். நம் உடலுக்கு பலவீனம் வந்தாலும் நம் ஆன்மா வலிமையோடு வளர்ந்து கொண்டே இருக்கும். அவரது கருணை நாள்தோறும் புதியதாக இருக்கிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலும் கெட்டுப் போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை என்று நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நல் மேய்ப்பனான ஆண்டவர் அவருடைய ஆடுகளாகிய நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். தம்மை சார்ந்தவர்களை பாதுகாக்க உறுதி அளிக்கிறார். அவருடைய கரங்களில் நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம். உலகத்தின் எந்த சக்தியும் அவருடைய வாக்கு தத்தங்களை மாற்ற முடியாது. மொத்தத்தில் இன்றைய வாக்கு தத்தத்திலிருந்து நாம் அறிந்து கொள்வது, தேவன் நம் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் விசுவாசமாக உள்ளவராக இருக்கிறார். அவர் நம்மை குழந்தையாக இருந்தபோது தாங்கினார், இளமையிலும் வழி நடத்தினார், முதிர் வயதிலும் நம்மை பாதுகாப்பார். அவர் நம்மை விட்டுவிட மாட்டார். எந்த விதமான சிரமங்களிலும் அவர் நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார். இந்த வாக்கு தத்தம் நம் வாழ்க்கையில் நிறைவேற நாம் தேவனை நம்பிக்கையுடன் சார்ந்து வாழ வேண்டும். எந்த நிலையிலும் அவர் நம்மை கைவிட மாட்டார் என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். நாம் முதிர் வயதாகி சக்தியற்றவர்களாக இருந்தாலும் தேவனுடைய கரம் எப்போதும் நம்மை சுமக்கும் என்ற பரிபூர்ண விசுவாசத்துடன் அவர் பாதம் பணிவோம். இந்த புதிய மாதத்தை நம்பிக்கையுடன் ஆரம்பியுங்கள். தேவன் உங்களை கைவிட மாட்டார். உங்கள் பயணத்தில் உலகப் பிரகாரமான பயணமானாலும் ஆன்மீக பயணமானாலும் அவர் உங்களை ஏந்தி நடத்துவார். சிக்கல்கள், பதற்றங்கள் வரலாம், ஆனால் தேவன் உங்களை தாங்குகிறார். அவர் உங்கள் நரை வயது வரைக்கும் கூடவே இருந்து உங்களை தப்புவிப்பார். தொடர்ந்து அவர் மேல் சார்ந்து இருங்கள். உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பருவங்களிலும் அவர் உங்கள் கூடவே இருக்கிறார். இந்த மாத வாக்குத்தத்தம் ஒரு ஆறுதலான வாக்குத்தத்தம் மட்டுமல்ல, எதிர்காலத்திற்கான உறுதியும் ஆகும். தேவன் உங்களை முதிர் வயது வரைக்கும் தாங்குவார், உங்கள் சுமைகளை சுமப்பார், உங்களை நல்வழி பாதையில் வழி நடத்துவார். இந்த அற்புதமான வாக்குத்தத்தத்தை அருளின தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா.
இந்த வருடம் துவங்கி கடந்த 2 மாதங்களையும் கண்ணின் கருமணி போல பாதுகாத்து இந்த 3வது மாதத்திலும் அடியெடுத்து வைக்கும்படியான கிருபையை தந்திருக்கிறீரே, அதற்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்திற்குள் நுழையும் போதே இதுவரையும் பாதுகாத்த நான் இனியும் பாதுகாப்பேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று வாக்களித்திருக்கிறீரே, இதற்கு எத்தனை முறை நன்றி கூறினாலும் போதாதப்பா. அப்பா, எப்பொழுதும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் உம்மையே சார்ந்து இருக்க கிருபை தாரும். இந்த மாதம் தேர்வு எழுதும் மாதம். அநேக பிள்ளைகள் தேர்வு எழுதி கொண்டிருக்கிறார்கள். அப்பா, அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கல்விமானின் ஆவியை கட்டளையிட்டு தேர்வில் நல்ல முறையில் எழுத நல்ல ஞாபக சக்தியை தந்து பிள்ளைகளை வழி நடத்த வேண்டுமாறு உம்மிடத்திலே கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். தேர்வில் நிறை மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்று அடுத்த நிலைக்கு கல்லூரிக்கோ மேற்படிப்புக்கோ செல்ல பிள்ளைகளை வழி நடத்த வேண்டுமாறு உம்மிடத்திலே கெஞ்சி மன்றாட்டு ஜெபத்தை இந்த இடத்திலே ஏறெடுக்கிறோம். தேர்வு எழுதும் அனைத்து பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பேர் பேராக அழைத்து ஆசிர்வதிக்க வேண்டுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம். இன்னும் யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுடைய தேவைகளை எல்லாவற்றையும் நீர் சந்தியும். அவர்களுடைய விண்ணப்பத்திற்கு செவி கொடும் கர்த்தாவே. சுகவீனமாயிருக்கிறவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடும். உம்முடைய தழும்புகளால் சுகமாகிறோம் என்ற சத்தியத்தின்படி உம்முடைய தழும்புகளால் ஆன கரத்தை அவர்கள் தலைமீது வைத்து ஆசிர்வதியும். மீண்டுமாக எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும் எல்லா கணமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Amen. May God bless you all a very, very, very happy, prosperous, blessed, holy, peaceful, joyful, safeful, successful and victorious month. God bless you all. Have a blessed month.